ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்வெஸ்ட் வித் மேடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியன் பேங்க்குடைய ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு மெயிலில் வந்திருக்கு. வாங்க இப்போ அந்த மெயிலில் நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து அஃபிஷியல் மெயில் வந்திருக்கு, அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளுடைய ஃபோலியோ நம்பர், அதாவது என்னோடய டிமேட் ஐடி இருக்குது. ஸோ நான் எவ்வளோ சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹேவ் கரண்ட்லி அரவுண்ட் 266 நம்பர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸ். ஸோ எனக்கு வந்துட்டு 4 ஷேருக்கு ஒரு ஷேருன்ற வீதம் எனக்கு டோட்டலாக 66 ஷேர்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு ஷேருமே நான் 22 அப்படின்ற 22 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் என்னால் வாங்கிக்கிறதுக்கு முடியும். இப்போது இந்த காலமில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஓப்பன் ஆன டேட்டு, இஷ்யூ க்ளோசிங் டேட்டு, அப்புறம் அலாட்மெண்ட் என்றைக்கு வரும், அது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ March 6 ஓப்பன் ஆகி March 20 வரைக்கும் இது விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய இஷ்யூ வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். அதை எப்படி அப்ளை பண்ணுறன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது சில பேருக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். ரைட்ஸ் இஷ்யூ எப்படி வருது, அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், இது உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்னென்னு தெரியாதவங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். சவுத் இந்தியன் பேங்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதுக்காக ஒரு கம்பெனி வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூவை கொடுக்குறான் அப்படின்றது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எஸ்பிஐயோடைய ப்ரொஃபைல் செக்மெண்ட்குள்ளே போயிட்டீங்கன்னா, அங்கே போய்ட்டு நீங்கள் மேனேஜ் ஐபிஓ அப்ளிகண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸான நேமு, பேன் டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். கூடவே உங்களோட டிமேட் அக்கௌண்ட் எந்த டெபாசிட்ரியோடைய லிங்காக இருக்குது அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். என்னோடது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீரோதா அக்கௌண்ட் சிடிஎஸ்எல்ல லிங்க் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டேன். தென் சிடிஎஸ்எல் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டெபாசிட்ரி அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிமேட் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய டிமேட் பிஓ நம்பர், டிமேட் டெபாசிட்ரி அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த நம்பரை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் கொடுத்து அப்படியே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு ஒரு ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போயிட்டு டிமேட் சர்வீசஸ் அண்ட் ஏஎஸ்பிஏ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு, ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்டாக்கில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை கிளிக் பண்ணிட்டு கோ கொடுத்துருங்க. ஸோ தென் அப்ளை ஃபார் ஐபிஓ என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேட் நேமு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஐபிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால அதெல்லாம் அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடும். அண்ட் இப்போது எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க அண்ட் எவ்வளோ ருப்பீஸ்க்கு நீங்கள் கோட் பண்ணுறீங்க, பிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் போட்டுட்டிங்கன்னா பிட் வேல்யூ எவ்வளோன்னு அதில் காட்டிடும். ஸோ நான் வந்துட்டு 66 குவான்டிட்டிஸ் 22 ருபீஸில் பிட் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் 1452. ஸோ முடிச்சக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அகைன் ஒரு ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வரும், அதையுமே வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன். அண்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மெட்டில் நீங்கள் வேணும்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நான் இதில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜில் பாருங்கள், இதில் நான் ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ண அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் இதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 66 குவான்டிட்டி அட் 22 ருபீஸ் ஈச். இப்போ நான் வந்துட்டு என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் அதை காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஆரி அப்படின்ற ஒரு ஸ்டாக் தெரியுதுங்களா, அதுதான் இப்போ வந்துட்டு நம்ம பை பண்ண ஸ்டாக்கு. ஸோ பாருங்கள் 66 குவான்டிட்டிஸ் நமக்கு வந்துட்டு இங்கே க்ரெடிட் ஆகிடுச்சு. இப்போது அது வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6.51, அதாவது 22 அந்த ப்ரைஸ்லேருந்து 6.51 அடிஷ்னலாக இருக்குது. ஸோ நம்ம டோட்டலாக வந்துட்டு 429 ருபீஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ நம்ம நினச்சாலுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்மளால் செல் பண்ணிக்க முடியும் ஓப்பன் மார்க்கெட்டில். இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோல்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். March 20க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அதோட அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ்க்கு ரீச் ஆயிரும், அதாவது இந்த 22ன்ற ப்ரைஸ்க்கு ரீச் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ்.